வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து Crab Pepper Masala. ரொம்பவே ஒரு ஸ்பைசியான டிஷ். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா எங்க சேனலை Subscribe பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். 3/4 கிலோ நண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள். ஸோ எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இஞ்சி பூண்டு சோம்பு சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 6 பல்லுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். 2 சோம்பு போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஸோ இதையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஃபுல்லாக 1 டீஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறமா பெப்பர் இது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. காரம் இன்னும் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு குட்டீஸில் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒன்று பின்னால் ஒன்று எடுத்து விட்டோன்னா சரியாக இருக்கும். இதில் வந்து சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு டிஷ்ஷு இது. அதனால் என்ன பண்ணுங்கள், தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் சும்மா ஒரு கையெல்லாம் தெளித்து விடுங்க, அது போதும். இப்போ நம்ம மசாலாலாம் சேரணும், அதுக்காக தான் நான் அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். ஏன்னா நண்டில் தண்ணி விடும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஒன்றா அது உள்ளே கலர்ந்து விடணும். அப்போ தான் அதில் உப்பு காரமெல்லாம் இறங்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று பின்னால் ஒன்று எடுத்து விட்டிங்கன்னா அதில் கீழே இருக்கிற மசாலாலாம் மேலே வரும். அப்போ சேராத நண்டுலலாம் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போது நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலுமே போதும், நமக்கு கிராப் வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம தண்ணியெல்லாம் ஜாஸ்தி வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிராபு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சாதம், ரசம் இல்லைன்னா சாம்பார் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த கடாயில் இருக்கிற ஓரத்தில் மசாலாலாம் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் நண்டில் போயிட்டு நல்லா இறங்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.